இப்படி ஹனுமார் மறைஞ்சிருக்கார். ஹனுமார் அங்க வந்திருக்கிறது சீதைக்கு தெரியாது. ராவணன் விராத்திரத்துல வெடிகால வேளையில வேதம் சொல்ல ஆரம்பிச்சாளா ராட்சசாலாம். இந்த வெடிகால வேலையை பத்தி காளிதாசன் சொல்ற போது சுத்த முட்டாளா இருக்கிறவங்க வெடிகாலம் படிக்கிறத உனக்கு படிப்பு வந்துடுமே. நாங்கெல்லாம் படிச்ச படிப்பெல்லாம் வெடிகாலம் தான். ராத்திரி சுக்கப்படுத்துக்கு சொல்லுவாள் வெடிகாலம். 4 மணிக்கு வந்திருக்கலன்னா ஜலத்தை கொட்டி விடுவா மேல. ஒரு நாளைக்கு ஜலத்தை கொட்டினா அப்புறம் ஆயுசுள்ள மட்டும் ஜலம் மேல வந்துடணும்னு முன்னாடியே வந்துருந்துடுவோன்னு அப்படி பண்ணி விடுவாள். அது மாதிரி அந்த வெடிகால வேலையில வேதம் சொன்னாலும் ராவணனுக்கு தூக்கம் வரல எழுந்திருந்தான். 100 ராட்சசிகள் தீவட்டி பிடிச்சுன்னு வராள். ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்காள். காலில் குலுசு. இவன் நடுப்புற வரான். ஹனுமார் நுனிக்கலையிலிருந்து பார்த்தார். சீதை இருக்கிறதுக்கு மரத்தை பார்த்தாள். ஓஹோ, நாம சயனத்துல பார்த்தோமே அவன் தான் வரான். என்ன நடக்கிறது பார்ப்போம். சீதையிட்ட அவன் எந்த ஸ்திதியில இருக்கான்னு தெரிஞ்சுப்போம். என்ன சீதைய நடத்துல அவன் என்னமா நடந்துட்டு இருக்கான்னு ஹனுமாருக்கு பரீட்சிக்கிறதுக்கு அழகான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவன் எப்படி பேசியிருக்கான் இதுக்கு முன்னாடி, சீதை என்னமா அவன் இடத்துல நடந்துட்டு இருக்காள்ங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அவர் மனசுக்கு புரிஞ்சா கூட நல்லா பிரத்யட்சமா தெரியறது அவசியம் தானே. அதனால அப்படி பார்த்தார். அங்கிருந்து அவனை பார்த்த உடனே தேவி என்ன பண்ணினாள், சதாம் தீனாம் நிரானந்தாம் தபஸ்வினீம் சாகாரைர் மதுரைர் வாக்யைஹ நிரர்ஷயத ராவணஹ மாம் திருஷ்ட்வா நாகநாசோரு பூஹமானாஸ்தனோதரம் அதர்ஜனமிவாத்மானம் பயான்னேதும் த்வமிச்சசி காமயேத்வாம் விஷாலாட்சி பஹுமன்யஸ்வமாம் பிரியே சதம் பதிவிரதாம் தீனம். வால்மீகி சொல்லாள் பரம பதிவிரதை ரொம்ப தீனையா இருக்காளாம். என்ன பண்ணிவிடுவோம் என்னமோ நடிங்கிட்டு இருக்காளாம். தபஸ்வினி கண்ணும் கண்ணீருமாக இருக்கிற சீதையை ராவணன் கிட்ட வந்து இனிமையான சொற்களை சொல்லி ஜாடமாடையா பேசினானாம். சாகாரைஹி மதுரைர் வாக்கியைஹி நதர்ஷயத ராவண. கண்ணை காட்டி வாயை காட்டி இனிமையான சொற்கள் எல்லாம் சொல்லி வசப்படுத்திக்கிறதுக்காக பேச ஆரம்பிச்சானாம். என்ன சொன்னான்னா, அம்மா என்ன கண்ட உடனே உன் அவயவங்கள் எல்லாம் மூடிக்கிறேன். ராவணனை கண்டதே தேவி என்ன பண்ணினாள், தொடையினால வயத்தை மூடிட்டு கையினால மாற அணைஞ்சுட்டாளாம். மாம் திருஷ்ட்வா நகநாசோரு ஊஹமானாஸ்தனோதரம். நீ உன்னுடைய அவயவங்களை எல்லாம் நீ மறைச்சுக்கிறியே, என்ன கண்டியே நீ இப்படி பயப்படணும். நான் வாஸ்தவமான் போட ஆசைப்படுறேனே உன்னை. காமயேத்வாம் விஷாலாட்சி பஹுமன்யஸ்வமாம் பிரியே குணசம்பன்னே சர்வலோகமனோஹரே. ஒரு அங்கத்திலேயாவது தோஷம் இல்லையே உன் அங்கத்தில். எல்லாருடைய மனசையும் அபகரிக்கும் அவயவமா இருக்கே உன் அவயவம். என்ன கண்டு நீ இப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்டாராம் ராவணன் சீதையை பார்த்து. நீ இப்படி இருக்கக்கூடாது. தலையை அப்படியே முறுக்கி நீ விட்டுக்கலாமா, அது கால் போட்டு பின்ன வேண்டாமா அப்படி சொல்றாங்க. இப்படி ஒரே முறுக்கா முறுக்கி விடலாமா நகரமாமத்தலபே அப்படி முறுக்கி விட்டுருக்காளாம். ஆமா, பர்த்தா விட்டு பிரிஞ்ச ஸ்திரீகள் அதை வாரி கீறி அப்படி எல்லாம் பின்னல் போட்டுக்க மாட்டாளாம். அப்படி தேவி ஒரே முறுக்கா முறுக்கி விட்டுருக்காளாம். தராசையா பூமியில சயனம் ராமத்தியானம் மலினமான வஸ்திரம் அஸ்தானத்துல உபவாசம். ஏகாதசியில பட்னி இருந்தா தேவல, துவாதசி அன்னைக்கும் பட்னி இருக்கலாமா நீ? அஸ்தானே சீதே நானாம் ராவணன். நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னானாம். திவ்யமான படுக்கையில படுக்கணும். எனக்காய பிரதாசியாமி, உங்க அப்பாக்கு நான் என் சொத்து முழுக்க எழுதி வச்சு விடுறேன். அசடுகள் இப்படி எல்லாம் பேசுவோம். அசட்டு பேசணும் பேசி எழுதி வச்சு விடுறான். அதனாலதான் மைனர் ராஜ்யம் பண்றான். அப்புறம் நான் கண்டபடி உன் பாட்டுக்கு இப்படி எல்லாம் தப்பா பண்றதுனால உங்க அப்பாவுக்கு எழுதி வச்சு விடுறேன். நானா அதையும் தவிர்த்து கிருஷ்ண கௌஷேயாசினி, நீ இந்த மலினமான வஸ்திரத்தை நீ கட்டிக்கலாமா, திவ்யமான வஸ்திரங்கள்லாம் தரேன்னாளா. அவன் தேவி வாங்குவிழா புடவைய ஒன்னு சொன்னார். யாரோ கொடுத்தான் புடவேன்னு வாங்கிவிடாதான். ஏன் நான் கடத்தலுக்கு போனேன், ஒரு மாமா ரவிக்கு தைச்சு தரேன்னா போய் வாங்கிட்டு வரேன்னு போகலாமோ? பதிவிரதை துடுவாளோ இந்த பையன் கொடுத்து வாங்குவிழோ ராவணன் கொடுத்து. காளிதாசன் சொல்ல போறான், உதறி தள்ளினாளுங்கிறார் காலால அவன் நமஸ்காரத்தை. அவன்
ராவணனுடைய நமஸ்காரத்தை உதறின கால்னு சொல்ல போறான் காளிதாசன் மேல. இப்படி லங்கேஸ்வர பிரணதி வங்கது திருடவுரதந்ததுன்னு காளிதாசன். நம்ம ராவணன் 10 தலையோட பண்ணின நமஸ்காரத்தை உதறின கால் அது. எப்படிப்பட்ட கால்கள் தெரியுமா? தேவியனுடைய கால்னு காளிதாசன்.